கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக 4 விதமான பலகாரங்களை ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம செய்ய போகிறது இனிப்பு சீடை. இது எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இனிப்பு சீடை செய்ய முதலில் அரிசி மாவை எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. வெறும் வாணலியில் சேர்த்து நன்கு வறுத்து எடுக்கவும். மாவு சூடு ஆறியவுடன் மற்ற பொருட்களை சேர்த்து அத்துடன் வெல்லப்பாகு கலந்து 10 நிமிடங்கள் மூடி வைக்கவும். பின்னர் எடுத்து சிறிய உருண்டைகளாக உருட்டி பட்டர் பேப்பரில் வைக்கவும். அதன் பிறகு சூடான எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்கவும். பொரித்த இனிப்பு சீடையை ஒரு பவுலில் சேர்க்கவும். இப்போது மிகவும் சுவையான கிருஷ்ண ஜெயந்திக்கு வெள்ள சீடை தயாராகிவிடும். இனிப்பு சீடை மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய போகிறது உப்பு சீடை. இது எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. உப்பு சீடை செய்ய முதலில் பச்சரிசியை நன்கு கழுவி 10 நிமிடங்கள் ஊற வைக்கவும். பின்னர் எடுத்து தண்ணீர் இல்லாமல் ஃபேன் காற்றில் உலர வைத்து மிக்சியில் அரைத்து நன்கு சலித்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு பொட்டுக்கடலை பொடி, உளுந்து வறுத்து அரைத்த பொடி எல்லாவற்றையும் தயாராக எடுத்து வைத்து கொள்ளவும். பிறகு அரிசி மாவை ஒரு வாணலில் சேர்த்து வறுத்து எடுத்து வைத்து கொள்ளவும். பின்னர் ஒரு பவுலில் வறுத்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு, வெண்ணெய், எள்ளு, தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, தண்ணீர் சேர்த்து நன்கு பிசையவும். பின்னர் சிறிய உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்கவும். பொரித்து எடுத்த சீடையை ஒரு பவுலில் சேர்க்கவும். சீடைகளை பொரிக்கும் போது ஒரு மூடியை அருகில் வைத்துக்கொண்டு எண்ணெயில் உருட்டி சீடைகளை போடவும். சில சமயம் சீடைகள் வெடிக்க வாய்ப்பு இருப்பதால் கவனமாக செய்யவும். அடுத்தது சூப்பரான மொறுமொறுன்னு தட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதலில் தட்டை செய்ய அடுப்பை மிதமான தீயில் வைத்து வெறும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்தை கருகாமல் நன்கு சிவக்க வறுத்து ஆறியதும் மிக்சியில் போட்டு மைய அரைக்கவும். பிறகு அரிசி மாவையும் நன்கு வறுத்து ஆறியதும் பெரிய பவுலில் போடவும். பிறகு கடலைப்பருப்பை நன்கு சுத்தம் செய்து தண்ணீரில் போட்டு 15 நிமிடம் ஊற வைக்கவும். அரிசி மாவுடன் 4 ஸ்பூன் உளுந்து மாவு, தனிமிளகாய் தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வெண்ணெய், உப்பு போட்டு நன்கு கலந்து தண்ணீரை தெளித்து பிசைந்ததும் ஊறிய கடலைப்பருப்பை தண்ணீரை வடித்துவிட்டு அதில் சேர்க்கவும். பிறகு எண்ணெய் மிதமான சூட்டில் வைத்து காய்ந்ததும் பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவி மாவை மெல்லியதாக தட்டி எண்ணெயில் பொரித்து எடுக்கவும். இப்போது சூப்பரான கிறிஸ்பி தட்டை ரெடி. அடுத்தது பட்டர் முறுக்கு. இது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பட்டர் முறுக்கு செய்ய முதலில் பச்சரிசி மாவுடன் பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவை சலித்து சேர்த்து அதனுடன் சீரகம், ஓமம், உப்பு, வெண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைந்து எடுத்துக்கொள்ளவும். பிறகு ஸ்டவ்வில் வாணலியை வைத்து எண்ணெய் ஊற்றி நன்கு காய்ந்ததும் முறுக்கு அச்சுக்குழலில் மாவை போட்டு எண்ணெயில் பிழிந்து விட்டு சிறிது நேரம் கழித்து எடுத்தால் சுவையான பட்டர் முறுக்கு ரெடி.